தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து இவ்வளவு நேரம் பாடுறோன்றது முக்கியம் இல்லை. பாட்டை விட ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை உள்ளத்துல இருந்து ஆராதிப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வார்த்தையா சொல்ல பழகுங்க, வெறும் பாட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாம வார்த்தையா சொல்ல பழகுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே மாலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது நாளிலும் எங்களோடு பேசு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே என்ன செய்தார்கள்? காக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேதுரு 2. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரவாகத்தை வரப்பண்ணி, அவ்வளவுதானா? சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாகத்திற்கு பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாய் வைத்து அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ இந்த 8வது நாள்ல ஒரு 8 பேர், ஆதியாகமத்துக்கு வருவோம். 8ஆம் நாளிலே 8 பேர் அப்படின்னு எழுதிக்கோங்க. காக்கப்பட்ட 8 பேர், 8 பேர் காக்கப்பட்டார்கள், 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 7 ஆதியாகமம். ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தெலுங்குல எடுத்துக்கங்க, தெலுங்குல வாசிங்க. ஆதியாகமம் 13 படிங்க. அதுலயே 7:13. உங்க கணக்குக்காக அழகா இருக்குதா? நோவாவுடைய மனைவி, 3 பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிகள், அதாவது மருமக்கள், ஆக மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆதி ஆகமத்துல 40 நாள் மழை பெய்யும், இந்த பூமி என்ன செய்யும்? கவிழ்க்கப்படும். மீன்ஸ் பூமி முழுவதுமா ஜலத்தினால் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவாவோடு பேசி நாம எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல்ல வசனங்களை பார்த்து பிறகு நாம ஒவ்வொரு கருத்துக்களா பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், உத்தமன், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன். தெலுங்குல எடுத்து தெலுங்குல படிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்த என்று சொன்னால் தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதன். ஆமென். அப்போ நோவா வாழ்ந்த நாட்கள்ல எல்லா மனிதர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? பாவம் செய்திருக்கிறார்கள். 5ல படிங்க. 5. பூமியில பெருகியது அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமெல்லாம் நித்ததும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனுஷனை தாம் உண்டாக்கினதை குறித்து கர்த்தர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமா இருந்தது. அப்போ
முழு உலகமும் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. காரணம், மனுஷர்கள் தேவனை என்ன பண்ணிட்டாங்க? வேதனைப்படுத்திட்டாங்க. மனஸ்தாப, தெலுங்குல படிங்க அந்த வார்த்தையை. அப்பா நோச்சிக்கிட்டாரா, வருத்தமா இருந்துச்சா. நாம ஒரு விஷயத்தை உருவாக்கி அது நமக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும்ல. நம்ம செய்த ஒரு காரியம், மனுஷன் அவ்வளவு அருமையா உருவாக்கி படைத்து தமது சாயலை தந்து தமது ரூபத்தை தந்து எல்லாத்தையும் கொடுத்து, ஆனா அவன் இவ்வளவு பொல்லாதவனா. இப்படி உங்களுக்கு சிம்பிளா சொன்னா, நீங்க மத்தேயுக்கு வாங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப அழகா ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞான உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு வேர்ல்டுல, இன்னைக்கு இருக்கிற இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அல்லது ஏஐ வேர்ல்டு, இப்ப இருக்கிறது என்னது? ஆர்டிபிஷியலி இன்டெலிஜென்ஸ் நிறைஞ்ச இந்த உலகத்துல இப்ப அதுதான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டாக்கபிள், ரொம்ப பேச்சு இருக்கிறது எதுதான்? ஏஐ தான். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற வேர்ல்டு, அதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு அம்சமே. இப்ப படிங்க, 24:37. நோபாவின் காலத்தில், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும். அப்ப நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் நடந்துச்சு. டிவி இல்ல, செல்போன் இல்ல, மீடியா கிடையாது. என்ன கிடையாதுங்க? அவ்வளவுதான். இப்படி சொல்லலாம். ஃபேன் இல்ல, லைட் இல்ல, மிக்சி இல்ல, கிரைண்டர் இல்ல. ஓகேங்களா? அதை வச்சு விட்டுருவோம். ஆனா அநியாய அக்கிரமம் இன்னைக்கு என்ன கேள்விப்படுறீங்களோ, இன்னைக்கு என்ன நடக்குதோ, அது எப்ப நடந்துச்சு? நோபாவின் நாட்கள்ல நடந்துச்சு. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இப்ப வெளிப்படையா பேச முடியாது. ஆனா ஒருவேளை டிவி பார்த்தாலும் நியூஸ்லாம் பாத்தீங்கன்னாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு நாலேஜா இல்லாம இருக்கலாம். இப்படி சொல்ற சிம்பிளா, பெண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறதையும் இப்ப நம்ம ஊர்ல அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பேசலாம், தப்பு இல்லை. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை விரும்புறத, ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்புறத அல்லது திருமணம் செஞ்சுக்கிறத ஒத்துக்கணும்னு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு இப்போ இங்க சைதாப்பேட்டையில, அண்ணா நகர்ல பிரேடு போறாங்க, ஊர்வலம் போறாங்க. அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அது அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பெருகிட்டு இருக்காங்க. ஷார்ட் பிலிம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு சைட் அடிக்கிற மாதிரி, பையன் பொண்ணு பார்க்க போற மாதிரி. பையனுக்கு பையன் போய் என்ன கொடுக்குறான்? காபி தட்டு எடுத்து போய் கொடுக்குறான். பொண்ணு அப்படி பார்ப்பாங்களே, அது மாதிரி பையன் என்ன செய்யறான்? பாக்குறான். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஷார்ட் பிலிம்ல பார்த்தா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை சைட் அடிக்குது, ஒளிஞ்சு என்னடான்னு பார்த்தா பொம்பளை விஷத்தை தூவுறான், அதை நார்மல் ஆக்குறான், எல்லாரும் ஏத்துக்க வைக்கிற மாதிரி. நம்ம வந்து முன்னாடிலாம் நைன்ஸ் அவங்களதான் வித்தியாசமா பார்ப்போம், அவங்கள மாதிரி ஆட்களை தான் ஒரு மாதிரி கேவலமா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இதெல்லாம் நோவாவின் நாட்கள்ல நடந்தது. அது இப்ப நடக்குதுன்னா அப்ப நினைச்சுக்கோங்க, மனுஷகுமாரன் வர போறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது, அன்னைக்கு ஜலத்தினால அழிவுனா இன்னைக்கு அக்கினியினால அழிவு. அன்னைக்கு 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் காக்கப்படுவார்கள். அதுதான் விசேஷமே. அன்னைக்கு ஒரு பேழை இருந்துச்சுல, அந்த பேழையினுடைய எக்ஸாம்பிள், அந்த வார்த்தையை படிச்சீங்க, எடுக்க வேண்டாம், பேதுருல படிச்சீங்க, இவைகள் திருஷ்டாந்தமா. அந்த பேழை தான் இயேசு. அந்த பேழை யாரு? நான் ஒரு நாள் சொன்ன எபிரேயர்ல அந்த பேழையை எழுதிட்டு இயேசு எழுதி டோட்டல்லாம் பண்ணி பார்த்தா அந்த நியூமராலிக்கு அந்த நம்பருடைய வேல்யூ வந்து இயேசுக்கும் அந்த பேழைக்கும் ஒன்னா இருக்கும், மேட்சா இருக்கும். அப்படின்னா அந்த பேழை யாரு? இயேசு தான் அந்த பேழை. கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள் காக்கப்படுவார்கள். அன்னைக்கு 8 பேரு, இன்னைக்கு உள்ள வர்ற அத்தனை பேரும். வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். அப்ப விஷயம் என்ன? கெட்டு போறதுன்னா என்ன? அழிஞ்சு போகாம. அப்ப என்ன விஷயம்? நான் சொல்றேன், உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். அதான் மேட்ரு. இப்போ அதுக்கு தான் இவ்வளவு வசனங்களை சுத்தி உங்களுக்கு சொன்னது.
ஒரு குடும்பத்துல நம்ம ஜனங்களுக்கு இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து, குடும்பத்துல ஆராதனைக்கு வராதவர்களை குறித்து என்ன இல்ல, ஒரு பாரமோ அக்கறையோ ஒரு வேதனையோ நான் திரும்ப சொல்றேன், பேடைக்குள்ள இல்ல, ரட்சிப்புக்குள்ள இல்ல, சபைக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. உள்ள இருக்கிற நீங்க காக்கப்படுவீங்க, வெளியில இருக்கிற அத்தனை பேரும் அழிந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. 7:23 படிங்க ஆதியாகமத்துல. 7:23. மிருகங்கள் இயேசுவே இருமா, நோ மெர்சி, இரக்கம் இல்லை, தயவு இல்லை. என்னது? என்ன இல்லை? இரக்கம் இல்லை, தயவு இல்லை, கருணை இல்லை. ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னாரு. நீங்க நினைக்கிறீங்களா மழை பெஞ்சது 40 நாள், வழிந்தது சில மாதங்கள், பேழை செய்ய எடுத்துக்கிட்ட கணக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 1 வருஷமா? 100 வருஷம். ஆண்டவர் பேசும்போது நோவாவுக்கு வயது 500. பேழைய கட்டி முடிக்கும் போது ஜலம் வரும் பொழுது 600. ஜலம் வடிந்த போது 601 வயசு. நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை பிறந்தது, 100 வயசு. யோ, இவங்கள இந்த நோவாவுடைய பிள்ளைகள் 100 வருஷம் அந்த பேழை செய்யறதுல இருந்ததுல அவங்க பிள்ளை குட்டி பெற்றெடுக்கல. அதுக்கு பிறகுதான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க ஆதியாகமத்துல. நோவா அது ஆபிரகாம சொல்லிக்கிட்டு இருக்கிறையா, இருப்பா தம்பி, 23 வருஷம் காத்திருந்தாரு, 100 வயசுக்கு மேல. இவங்க வேலை செஞ்சதே 100 வயசு. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? நோவாவுக்கு குழந்தை பிறந்தது 500 வயசுக்கு மேலையா. பைபிள படிங்க, எத்தனை வயசுல பிறந்துட்டான்? 500 வயசு. சோத்திரம். பிள்ளைகளே யாருதான் ரொம்ப ஹையஸ்ட்? நோவா. ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிறந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நோவாவுக்கு பிறந்தது எத்தனை வருஷம்? 500 வயசுல தான் பிள்ளைகளை பெற்றாராம். நோவாவுடைய பிள்ளைகள் பேழையெல்லாம் கட்டி முடிச்சு ஜலலாம் வடிஞ்சு பிறகு அப்புறமா தான் படிங்க 10:1. சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். அதற்கு முன்னாடி குமாரர் இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போக வேணாம், சரிங்களா? விஷயத்துக்கு வருவோம். அப்போ நோவாவுடைய குடும்பம் 8 பேர். அவங்களுடைய இப்படிதான் சொல்லும், என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. இந்த பாடலாம் ஜிஹெச்ல மூல முடுக்கெல்லாம் ஒலிச்சுது நாங்க பாடும்போது. சத்தியம் என்ன தெரியுங்களா? இவங்க போக்கஸ் எல்லாம் ஆண்டவர் சொன்ன வேலையில இருந்துச்சு. யார் ஒருத்தருக்கு ஆண்டவருடைய சித்தம் அல்லது ஆண்டவருடைய அந்த ப்ராக்ரஸ், அந்த ஒரு விஷயம் இருக்கோ, அவங்க போக்கஸ் எல்லாம் எது மேலதான் இருக்கும்?
அது மேலதான் இருக்கும். அந்த பேழையை அது வசனம் கர்த்தர் சொல்லியபடியே மாதிரியின்படியே செய்து முடித்து அதில் அவர்கள் காக்கப்பட்டார்கள். அவர்கள்னா அவர்கள் மூலமா ஒரு புதிய சந்ததியை உருவாச்சுல தேவன், அதனால் அவர்களை காப்பாற்றினார். இப்ப 7:23 படிங்க, அது ரொம்ப முக்கியம். இவர்களை தவிர மற்றவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள், இருங்க ஒரு நிமிஷம், அவர்கள் நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள். அவங்களாம் யாரு? அவங்களாம் யாருங்க? நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டவர். இன்றைக்கு யாரெல்லாம் செய்திகளை, சத்தியங்களை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை, வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை அசட்டை பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அழிவு இருக்குது. அது யாராயிருந்தாலும், என் தகப்பனா இருந்தாலும், உங்கள் தகப்பனா இருந்தாலும், என் தாயா இருந்தாலும், உங்கள் தாயா இருந்தாலும், என் சகோதரனா இருந்தாலும், உங்கள் சகோதரனா இருந்தாலும், என் பிள்ளையா இருந்தாலும், உங்கள் பிள்ளையா இருந்தாலும், உங்கள் கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், யாரானாலும் சரி, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அவங்க முரட்டாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பேழைக்குள்ள வராமல், ரட்சிப்புக்குள்ள வராமல், கிறிஸ்துவுக்குள்ள வராமல் இருப்பார்களானா பாருங்க, பரபட்சமே இல்ல, முழுவதுமா என்ன செய்ததான்? அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகம் என்று சொன்னால் டிஸ்ட்ராய், முழுவதுமாய் அழிந்தது. அதுதான் சொன்னது. 8 பேர் காக்கப்பட்டார்கள். யார் அந்த 8 பேர்? மழையே வராத நாட்கள்ல தேவன் பேசின போது அதற்கு கீழ்ப்படிந்தவர்கள். அதுவும் 8 பேர்கிட்ட பேசல, நோவா கிட்ட பேசினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் கிட்ட பேசினத மனைவி நம்பினா, தன் அப்பா கிட்ட பேசினத பிள்ளைகள் நம்பினார்கள், தன் மாமனார் இடத்துல பேசினத மருமக்கள்கள் நம்பினார்கள். நம்பின அவர்கள் இதுவரை கட்டாத, இதுவரை பார்க்காத ஒரு பேழையை உண்டு பண்ணார்கள். அதற்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் மூலமா தான் இன்றைக்கு பூமியில ஜெனரேஷனே உண்டாச்சு. அதுக்கு பேரு ஜீனியாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஜீனியாலஜி. அது வேற. அவங்க மூலமா, அந்த 3 வம்சங்கள் மூலமா தான் கண்டங்கள் அவர்கள் எல்லாமே வருவாங்க. ஒவ்வொரு 3 பிள்ளைகளுடைய வம்சங்கள் தான் இன்னைக்கு இருக்கிறது. அது வேணாம், அது வேற எங்கே போகும். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? எந்த 8 பேர் நோவா ஒரு மனிதன் தலைவன், அவன் அந்த மனுஷனோடு கர்த்தர் பேசினதுக்கு அவர், அதுதான் சொன்ன, தலைமை ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் தலைமை இல்லாம தலையெடுத்து ஆடுறாங்களோ அழிவுதான் நிச்சயம். நாங்க ஊழியக்காரங்க பேசும்போதே நாங்க பேசிக்கிறோம், ஒரு தலைமை வேணும், ஊழியர்களே மூத்தவர் வேணும். இப்ப இன்னைக்கு நாங்க பாஸ்டர் சைமன் பீட்டர் ஐயா அவர் வீட்டுக்கு போனோம். எங்களுக்குள்ள இருக்கிறவங்கள மூத்தவர். அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, கை கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுக்காக அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு ஜெபிச்சுட்டு அவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். எங்கள கொஞ்சம் ஒரு மூத்தவரா ஒரு ஆலோசனை கொடுக்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஒரு தலைமை இல்லையோ, சொல்லுவாங்களே தலையெடுத்தவனா தலைன்ற கதையா, ஒரு லீடர், நோவாங்கிற ஒரு தலைவன், நோவாங்கிற ஒரு குடும்ப லீடர் இருந்தார்ல, அவருக்கு அந்த மனைவி கீழ்பட்டாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சாங்க, மருமக்கள் கீழ்ப்படிஞ்சா, அதனால அந்த குடும்பம் காக்கப்பட்டது. அவர்களால் ஒரு புதிய உலகமே உருவாச்சு. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் என்று சொல்வதை விட, ஆபிரகாமின் விசுவாச சந்ததி என்று சொல்வதை விட, நாம் எல்லாம் நோவாவுடைய சந்ததி. அதான் உண்மை. அல்லேலூயா. விசுவாசத்தினால ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால வந்தோம். ஆனா ஆதாம் ஏவாளுக்கு பிறகு முழு உலகம் அழிக்கப்பட்டு மறுபடியுமா இந்த உலகத்தை உருவாக்கல, படைக்கல, அழித்தார். ஆனா ஒரு குடும்பத்தையே காப்பாத்தினார்ல. ஒருத்தரும் அதாவது தவறி போகல, 8 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, உங்க குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் ரட்சிப்புக்குள்ள இருக்கணும். எந்த குடும்பத்துல எல்லாம் மொத்த பேரும் ரட்சிப்புக்குள்ள, மொத்த பேரும் சபைக்குள்ள, மொத்த பேர் ஆராதனைக்குள்ள, மொத்த பேரு கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாம் காக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். குடும்பமா மொத்தமா ஆண்டவர் ஆராதிக்கிறது. இங்க நோவாவுடைய நாட்கள்ல ஒரு வார்த்தை 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல பாருங்க 9, அதுல நான் ஒரு வார்த்தை போட்டிருந்தது, 3 வார்த்தை போட்டிருந்தது. நோவா நீதிமான், நோவா உத்தமன், நோவா தேவனோடு என்ன செய்தவர்? சஞ்சரித்தவர். இதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? முதலாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. யாருக்கு கிடைச்சது? நோவாவுக்கு கிடைச்ச கிருபை மீதி இருக்கிற 7 பேருக்கு கிடைச்சது. கை தட்டி கர்த்தருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க.
உங்க குடும்பத்துல நீங்க கிருபையை வாங்குனீங்கன்னா உங்க கிருபை மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அல்லேலூயா. அதான் தலைமை. அதெல்லாம் என்னது? தலைமை, ஹெட். புரியுதுங்களா? அது அது என்ன செய்ய முடியும் அப்படியே? ஆமா, மனைவி, பிள்ளைகள், அப்புறம் அடுத்தது என்னது? மருமக்கள், அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை டிரான்ஸ்பர் கடத்த முடியும், பாஸ் பண்ண முடியும். நம்பர் 1. அடுத்தது அவர்கள் என்ன விஷயம்? முதலாவது காரியம் கிருபை பெற்றார்கள். இரண்டாவது காரியம் அவர்கள் தேவ கோபத்துக்கு தப்பினார்கள். தேவன் மனஸ்தாபப்பட்டார், தேவன் விசனப்பட்டார். அது நிமித்தமா இந்த பூமி அழிக்கணும்னு நினைக்கும் போது இந்த குடும்பத்துக்கு ஒரு விலக்கு கிடைச்சது தேவனுடைய கோபத்திலிருந்து. அல்லேலூயா. சரி, யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றணும், யாராவது ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், யாராவது ஒரு குடும்பத்தின் கனவு மனைவியை காப்பாற்றணும் போது அது கர்த்தருடைய கண்கள்ல நோவா கிடைச்சு அது அந்த குடும்பத்துக்கே கிடைச்சது. பத்தியா? அல்லேலூயா. இரண்டாவது, அது மூன்றாவது, தேவ கோபத்திலிருந்து தப்பினவர்கள் அன்றைக்கு வந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். இந்த முழு உலகமே அழிஞ்சது, ஆனா இவர்கள் என்ன செய்யல? அழியல. நாலாவது, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆதியாகமத்துல பாருங்க, 10ஆம் அதிகாரத்துல நோவா பலி செலுத்தினார். பலி செலுத்தின பின்பு தேவன் நோவாவை பார்த்து சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள் என்று சொல்லி நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும், பின்பு தேவன் படிங்க 9:1, நோவாவையும் அவன் ஆசீர்வதித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பலுகி பெருக வேண்டுமா, நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயம் அச்சமோ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெலுங்குல படிங்கம்மா. நீங்கள் பலுகி பெருகி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த பூமி அழிக்கப்பட்டுடுச்சு, இனிமே இந்த பூமி என்ன செய்ய வேண்டுமா? பழுக வேண்டும். இந்த பூமி என்ன செய்யணுமா? பெருகணும். அதாவது 2:8 பாருங்க. பேதுரு 2 பேதுரு 2:8க்கு வாங்க. இதவே நீங்க கீவேர்டா வச்சுக்கோங்க. 8 வருதுல, 8வது நாளுக்கு ஃபர்ஸ்ட் வசனமா அதை கீவேர்டா வச்சுக்கோ. கம்பேர் பண்ணுவோம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணையாக தீர்க்கவும் நாளுக்காக என்ன செய்திருக்கிறாரா? இதுல இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா அன்காட்லி பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கும். என்ன போட்டிருக்குமா? தேவனற்றவர்கள், தேவன் இல்லாதவர்கள். நாமெல்லாம் யார் தெரியுமா? கடவுளுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்களா யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மள யாரு? காட் சில்ட்ரன்ஸ், காட் சைல்ட்ஸ். அவங்களாம் யாரு? அன்காட்லி, கடவுள் இல்லாதவர்கள், தேவன் இல்லாதவர்கள், தேவ பக்தி இல்லாதவர்கள். ஆகையினால அவர்கள் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாம இருக்கு பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மிகப்பெரிய மோசமான கீழ்ப்படிகிறது சொல்லுவோம் ஜென்மத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். அது எங்க தெரியும்? ஸ்கூல்ல இருந்தே தெரியும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்களா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு, வீட்டுல பெரியவங்களுக்கு அந்த கீழ்ப்படுதல் அப்படியே அது அப்படி சர்ச்சில் வந்தாலும் சரி, அது அப்படியே அது கன்வெர்ட் ஆகும். நான் ஒரு சண்டே கிளாஸ் இருந்திருக்கேன், நிறைய பிள்ளைகளை நடத்தி இருக்கேன். நிறைய பிள்ளைகள் அவங்களுடைய கீழ்ப்படுதல் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் பார்த்திருக்கேன். சொன்ன செய்யவே மாட்டாங்க. எங்க அண்ணனுக்கு பிடிக்காது, நாங்க என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். அது காதால கேட்டிருக்கேன், சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த கீழ்ப்படுதல் அப்படியே அது டிரான்ஸ்பர் ஆகும். அவங்க வீட்டுல கீழ்ப்படிவாங்க, ரைட்? அவங்க ஸ்கூல்ல போனா கீழ்ப்படிவாங்க, அவங்க சபையில என்ன செய்வாங்க? அந்த கீழ்ப்படுதல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இந்த கீழ்ப்படியாமங்கிற ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, இவங்க கீழ்ப்படியாத மொத்த பேரும் பேழைக்குள்ள பிரவேசிக்கல. கீழ்ப்படிந்தவர்கள் அத்தனை பேரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல அந்த கீழ்ப்படுதலுக்காக ஜெபம் பண்ண. நீங்க நான் சொல்றேனே, அக்ஸாலனா நான் பேசவே விட மாட்டேன். பேசாதேன்னு சொல்லுவேன், கேளுங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் சொன்னதுதான். நீ என்ன செய்யக்கூடாது? ஆனா அவ கேட்கறதுலாம் நான் வாங்கி தருவேன், அவ விருப்பப்படுறதுலாம் நான் செய்வேன். ஆனா நான் சொல்லும் போது அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இல்லப்பா நொல்லப்பாலே சொல்லக்கூடாது. சொல்லாதேன்னு சொல்லுவேன். நான் பேசினா பதில் என்ன செய்யாத?
பேசவே கூடாதுன்னு சொல்ற. மற்றபடி அவ இதை கேட்பா, அல்லது அவ கேட்டதை அதை செய்யணும், அல்லது மற்ற காரியங்கள் இன்னைக்கு கேட்டா நாளைக்காவது கொண்டு போய் செய்வேன், அதெல்லாம் உண்டு. அந்த செல்லம் கொஞ்சிறதோ விரும்புறத வாங்கி தரணுன்றதெல்லாம் ஓகே. ஆனா விஷயம் வரும் பொழுது ஒரு தகப்பனா நான் எதிர்பார்க்கணும் தெரியுமா, நான் சொன்னா அவன் என்ன செஞ்சாகணும், கீழ்ப்படியணும். அதுக்கு அதுக்கு அதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். கேளுங்க, அவங்கள பேச்சே வச்சுக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் விஷயத்துல அவர் சொல்றாரு, கீழ்ப்படிந்தவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள், கீழ்ப்படிந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், கீழ்ப்படியாதவர்கள் வெளியில ஜலத்துல மூழ்கினார்கள், அழிந்தார்கள். ஆமென். ஏன் இந்த 8 பேர்? இந்த 8 பேரும் தேவன் நோவாவோடு பேசினார் என்பதை நம்பினார்கள். அல்லேலூயா. கூட சேர்ந்து கடினமா மரங்களை வெட்டி, அவங்க இருந்ததுக்கும் எங்கேயோ தூரத்துல இருந்து மரங்களை வெட்டி கொண்டு வந்து அதெல்லாம் பூசுறதுக்கு கீழ் ஆயில் எல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், உழைச்சி. ஒருவேளை மழை மட்டும் வராம போயிருந்தா கதை என்ன ஆயிருக்கும்? இவங்களே சேர்ந்து நோவாவை கொண்டு போட்டிருப்பாங்க. அதை கட்டு முடிக்கிறதுக்கும் மழை வர்றதுக்கு என்ன வந்தது, சரியா இருந்தது. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், கர்த்தர் அவர்களை பராமரித்தார். இன்னைக்கு இந்த உலகம் அந்த அழிவுக்காக, அன்னைக்கு மழை, இன்னைக்கு வரப்போற நாட்களுக்கு என்னமா, அக்கினி. அன்னைக்கு ஜலத்தினால் அழிவு, திரும்ப நான் ஜலத்தினால் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேனார். ஆனால் இன்றைக்கு பூமி வெப்பம், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறான், வெப்பமாகுதுங்கிறான், மழை உருகுதுங்கிறான், மெரினா பீச் உள்ள வந்துகிட்டு இருக்குதுன்றான். நம்மளால ஏசி இல்லாம இருக்க முடியல, ஃபேன் இல்லாம இருக்க முடியல. என்ன ஆயிட்டே இருக்குது? அப்படிதான் ஆகும். சொல்லுங்களேன், அதுல என்ன இல்ல, ஒருத்தனும் தடுக்கவே அப்படிதான் ஆகும். ஏன்னா கர்த்தர் இந்த பூமிக்கு வச்சிருக்கிற நெக்ஸ்ட் என்ன தெரியும்னா, அக்னினாலதான் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். அதுல மாற்றல. இன்னைக்கு விஷயம் என்ன, அன்னைக்கு அந்த பேழைக்குள்ள இருந்தவர்கள் காக்கப்பட்டார்கள், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம். ஆமென். நோவாவின் நாட்கள்ல படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் வரும். அப்படின்னா அந்த பாவம், அந்த சுபாவம், அந்த கீழ்ப்படியாம இன்னைக்கு வேலை செய்யும். முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்லுங்க? நோவா நாட்கள்ல நடந்த பாவம், அதுக்குதான் ஆரம்பத்துல சொன்னல, இந்த விஷயங்கள்லாம் சொன்னல. அந்த பாவம் தான் எந்த பாவம்? இப்படி சொல்ற சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. பைபிள் இருக்கு, நீங்க அதை தப்பா எடுத்துக்க முடியாது. உள்ள தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் தூதர்கள், அவர்கள் யாரு? தூதர்கள். ஜஸ்ட் அது வந்து மேல் வேஷம் தான், அதுல விஷயம் இல்லை. அவங்க ஆண் போலதான் வந்திருக்காங்க தூதர்கள், அப்படிதான். ஆனா வெளியில வந்திருக்கிறவங்க, அவங்கள வெளியில விடு. நோவாவுடைய வீட்டுக்கு வாசல்ல வந்து அவங்கள என்ன செய்ய, வெளியில விடுன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ அன்னைக்கு அந்த பாவம், புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த பூமியில என்ன செஞ்சுட்டே இருக்குது, எங்களெல்லாம் சுதந்திரமா இருக்க விடுங்க, நாங்களும் இருக்க கூடாதா, ஏன் நாங்களும் அப்படின்னு பேசுறானுங்க. நீங்க இது போடுறீங்க, நாங்க இது போடுறீங்க, நாங்க போட, ஆம்பளை பையன் பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கிறேன்றா. பைத்தியக்காரனுங்களா? பெத்தவங்க எவ்வளவு வேதனை போடுவாங்க, பெத்தவங்க எவ்வளவு கண்ணீர் வடிப்பாங்க, எவ்வளவு கதறுவாங்க. அதுக்கு சப்போர்ட் அதிகமாயிடுச்சு, அதுக்கான வரவேற்பு அதிகமாயிடுச்சு. வாங்க வெளியில வாங்கன்றானுங்க. என்ன பண்றானுங்க? ஏன் மறைஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க ஒரு புது சொசைட்டியை உருவாக்குவாங்கிறானுங்க. நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரர் வரும் நாட்களிலும் நடக்கும்னு சொன்னார்ல, அதுதான் இது. அந்த பாவம், அடுத்தது என்னமா, அந்த சுபாவம். மனுஷனுடைய நினைவுகள், அவனுடைய தோற்றங்கள் நித்தமும் எப்படி இருக்குது, எவனை அழிக்கலாம், எவனை கொள்ளலாம், எவனை பறிக்கலாம், என்ன செய்யலாம். ஸ்தோத்திரம். அதாவது சொல்றேன், ஆயாவும் விட்டு வைக்கிறது இல்லை, குழந்தைய விட்டு வைக்கிறது இல்லை. நித்தமும் தோற்றம் எல்லாம் எப்படி இருக்குதா, பொல்லாததா இருக்குது. அப்பெல்லாம் ஒரு குழந்தை காணா போச்சுன்னா எப்படி சேவ் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு ஜட்காபுரத்துல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அந்த பிள்ளைய காப்பாத்தி ஒரு பாட்டி வளர்த்து, இன்னைக்கு அது என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றது 30 வருஷத்துக்குலாம் முன்னாடி நடந்த கதை. ஒரு பொண்ணு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ இங்க இருந்தோ ஒரு பிள்ளை வந்துடுச்சே, பாதுகாப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளை இந்த உலகத்துல தனியா சுத்த முடியாது, பாதுகாப்பு இல்லை. நோவாவின் நாட்களில் நடந்தது போல சொல்லுங்க, பாவம், சுபாவம், அந்த கீழ்ப்படியாம இப்ப என்ன இருக்குது, அந்த ஆட்டிடியூட்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அந்த விஷயங்கள்லாம் அப்பெல்லாம் நடத்தும் போது அப்படின்னா பசங்களாம் சண்டே கிளாஸ்ல என்ன செய்யும், அப்படி நிற்கும்.
இல்ல போட்டு உருட்டுவோம், மிரட்டுவோம், என்னெல்லாமோ பண்ணுவோம். கேட்பாங்க பிகேஜ்ல, என்னது எங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, யாருக்கு பயப்படுறாங்க? அந்த ஜனங்களுக்கு புகையா வரும். பாலாஜிக்கு பயப்படுறாங்க. ஏப்பா நீனா எங்க பிள்ளைகளை அதிகாரம் பண்ற, உன் வார்த்தைக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எங்களை விட யாருக்கு ரொம்ப பயப்படுறாங்க? உனக்கு தான் பயப்படுறாங்க அப்படின்னுவாங்க. அப்படிலாம் இருந்ததுல இப்பெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பாஸ்டர், அதெல்லாம் அப்போ பாஸ்டர், நீங்க என்ன பாஸ்டர் இப்போ போய் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நோவாவின் நாட்களில் நடந்தது போல சொல்லுங்கம்மா, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலேயும் நடுக்கண்ணார். அன்றைக்கு அந்த 8 பேர் பேழைக்குள் இருந்ததுனால பாதுகாக்கப்பட்டார்கள். 8 பேர் இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 8 பேர் இல்ல, யாரெல்லாம் அந்த இயேசுக்குள்ள வருகிறார்களோ பேழைக்குள்ள நோவா பிரசங்கித்தாராம், அவங்க எல்லாம் கேட்கல. ஆகையினால் அவர்கள் மேல் என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்தது, தண்டனை வந்தது, நியாய தீர்ப்பு வந்தது. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ கிருபை வருகிறது, இரக்கம் வருகிறது, மீட்பு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்க, கோபத்துக்கு என்ன வரும்? இப்பதானே சொன்னேன், தண்டனை, அப்புறம் நியாய தீர்ப்பு இல்லையா, ஆக்கினை, இதெல்லாம் கோபத்தினால வருகிறது. ஆனா நீங்கள நானும் கோபத்துல இல்ல, அவருடைய இரக்கத்திற்குள்ள இருக்கிறோம். ஆமென். அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம், அவருடைய மீட்புக்குள்ள இருக்கிறோம். இன்னும் அநேகர் அந்த பேழைக்குள்ள வரும்படியாக நாம ஜெபிப்போம். முழங்கால் படியிடுவோம். நன்றி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஹல்லேலூயா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீரே என் ஆராதனை, நீரே என் ஆனந்தமே, நீரே என் ஆராதனை, நீரே என் ஆனந்தமே. இயேசுவே 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 இயேசுவே, நீரே என் ஆராதனை, நீரே என் ஆனந்தமே. என் பாவ பாரங்கள் சுமந்தீரே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவினீரே. என் பாவ பாரங்கள் சுமந்தீரே, பரிசுத்த இரத்தத்தால் கழுவினீரே. இயேசுவே 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 இயேசுவே, நீரே என் ஆராதனை, நீரே என் ஆனந்தமே. சொல்லுவோமா? நீரே என் ஆராதனை, நீரே என் ஆனந்தமே. నాకున్నదంతా నీవేలే, వేరెవ్వరు ఇలలో నా దేవా. నాకున్నదంతా నీవేలే, వేరెవ్వరు ఇలలో నా దేవా. యేసయ్యా 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 యేసయ్యా, నీవే నా ఆరాధనా, నీవే నా ఆశ్రయము, నీవే నా ఆరాధనా, నీవే నా ఆశ్రయము. ஏசையா ஏசையா, சேர்ந்து சொல்லுவோம். ஏசையா ஏசையா, நீரே என் ஆராதனை. இணைந்து சொல்லுவோமா? நீரே என் ஆனந்தமே, நீரே என் ஆராதனை. உள்ளத்திலிருந்து சொல்லுவோம். நீரே என் ஆனந்தமே. இயேசுவே இயேசுவே இயேசுவே
இயேசுவே. ஆமாண்டவரே, என் பாப பாரங்களை சுமந்து தீர்த்து ரத்தத்தினால் எங்களை கழுவினீரே, உமக்கு நன்றி. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பேழைக்குள்ள நான் வந்து காக்கப்பட்டது போல, நான் வந்து ரட்சிக்கப்பட்டது போல, நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டது போல, எங்கள் குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த பேழைக்குள்ள வருவார்களாக. எங்க தெருவில் ரட்சிக்கப்படாம ஒரு நாள் இந்த பூமி அழியும் பொழுது, அக்னியினால் இந்த பூமி தீர்க்கப்படும் பொழுது, ஐயோ, அத்தனை பேரும் நரகத்துக்கும் பாதாளத்துக்கு நேரா போவார்களே. தகப்பனே, எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு பாதுகாப்பை அவருக்கு தாரும். நாங்கள் அதற்காக செபிக்கிறோம். கீழ்ப்படியாமை ஆண்டவரே, பாவம், சாபம் ஆண்டவரே, சுபாவங்கள் கிரியை செய்யற இந்த நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும், ஆதாயப்படுத்தும், ரட்சியும் ஐயா. செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. கையில காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். யாராச்சும் பாட இருக்கிறீர்களா?